இந்த கர்த்தருடைய நாளிலேயும் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தவும் வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவனுக்கு கொடுத்த அந்த அருமையான சந்தர்ப்பத்துக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாளிலே ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலே எந்த நிலைமையிலே தேவன் அவரை கையாளுகிறார் என்பதை பற்றிய ஒரு சில வார்த்தைகளை, சிந்தனைகளை உங்களோடு. பொசிஷன்ஸ் தி லார்ட் ஹோல்ட்ஸ் இன் தி லைஃப் ஆஃப் எ பிலீவர். விசுவாசிய வாழ்க்கையிலே கர்த்தர் எந்த ஒரு நிலைமையில நாம் வாசிக்கிறோம். யோவான் 12:6 வசனத்தில், நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு, இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த வார்த்தையிலே சொல்லுகிற இந்த வசனம். யோவான் சொன்னா, மார்க்கு சொன்னாரு, மத்தேயு சொன்னார்னு இல்லை, ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் தன்னுடைய ஏறெடுத்து சொல்லிட்டு, பிதாவே நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு. இது ஒரு பெரிய ஒரு ஸ்லாக். நான் ரொம்ப யோசிக்கிறேன். நாம் இங்கே உட்காந்துருக்குறோம், நல்ல சட்டையெல்லாம் போட்டுட்டு. ஆனால் நான் இப்போ ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னால் எப்படி நாம் எப்படி இருந்திருப்போம்? பேப்பரில் நம்ம புத்தகத்தில் படித்து பார்த்தா சட்டை கூட போட தெரியாத நிலைமையில் காட்டு முராண்டிகளாக இந்த தெருவிழாங்கிறது இந்தியா தேசத்தில் இருண்ட கண்டமான ஒரு நிலைமையில் நாம் இருந்தோம். ஆனால் கர்த்தரை சந்தித்தார். அதனால நம்ம 16 வருஷம், நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களை என்னையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்து ஆண்டவருக்கு கொடுத்துருக்கிறார். அதனால தான் நம்ம ஆண்டவருக்கு ஆண்டவருடைய வாழ்க்கையை நம்ம இவ்வளவாக நாம் கர்த்தரை கனப்படுத்த வேண்டும். அவர் எப்படிப்பட்ட நிலைமையில நமக்குள்ளே அவர் உள்ள நமக்குள்ளே வல்லமையோடு கிரியை செய்கிறார். கலாத்தியர் 2:20 கிறிஸ்துவுடனே கூட செல்வல் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையில இந்த கலாத்தியர்ல சொல்றான், எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நமக்குள்ளே பிழைத்திருக்கிற ஒரு தேவன் நமக்குள்ளேயே பிழைத்திருக்கிறார். அப்படிப்பட்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ரோமர் 8:9 தேவனுடைய ஆவி உங்களிலே வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டுள்ளா இருக்க மாட்டீர்கள், ஆவிக்கு உட்பட்டுள்ளா இருப்பீர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார். அதுதான் முக்கியமான காரியம். ஒரு விசுவாசனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொண்டிருக்கிற நிலைமை என்ன? நமக்குள்ளே ஒரு வாசம் பண்ணுகிறார். கலாத்தியில வாசம் 2 அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுறார். கிறிஸ்துக்குவே எனக்குள்ளே படைத்திருக்கிறார். நமக்குள்ளே வாசம். அதனாலதான் நம்ம வாசிக்கிறோம் 1 Corinthians 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்கள். நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வல்லமை, கிறிஸ்து எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று ரோமர் 8:8 வாசம். அவன் நமக்குள்ளே வாசம். அது மாத்திரமல்ல, யோவான் 10:4
அவன் தன்னுடைய ஆடுகளே வெளியே விட்டு அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறது மாத்திரமல்ல, நமக்குன்னே நடந்து போகிறார். ஆண்டவர் நம்மளை கண்ணை கட்டு காட்டில் விட்டுட்டு போகல. நாம் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளைகள், அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்ட பிள்ளைகள். நீ எப்படியாவது ஜீவனம் பண்ணு. என்னைக்கு நம்ம ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அன்றையிலிருந்து முழு பொறுப்பையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார். குடும்ப சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரிதான், மற்றபடி நம்முடைய பொருளாதார நிலைமை எப்படியோ தெரியாது, எதுவாக இருந்தாலும் சரி, என்றைக்கு நாம் கர்த்தரை நாம் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக மாறினோமோ அன்றைக்கு அவர் நம்மை பொறுப்பாக இருந்து நமக்கு முன்பாக நடக்கிறார். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 11 வசனம் பாருங்க. எபிரேயர் 3ஆம் அதிகாரம். நம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகும்படியாக ஆகிய பரிசுத்த சகோதரரே, ஆண்டவர் நமக்கு முன்பாக இருக்கிறார். 12ஆம் அதிகாரம் கூட பார்த்தீங்க. 12ஆம் அதிகாரம் முதல் வசனம், எபிரேயர் 12:1. நமக்குள்ளே இருந்து நம்ம நடத்துகிறார், நமக்கு முன்னாலே இருக்கிறார். அவரை நோக்கி ஓடுவோம். நமக்கு முன்பாக நம்மளை கண்ணை காட்டில் விடலை, நமக்கு முன்பாக போகிறார், நம்முடைய வழிகளெல்லாம் நடத்துகிறார். அது எப்படிப்பட்ட வழியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஒருத்தருக்கும் ஒரு வித்தியாசமான வழி இருக்கலாம், குடும்ப சூழ்நிலை இருக்கலாம், பொருளாதார சூழ்நிலை இருக்கலாம், பலவிதமான நிலைமைகளிலே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்போம். ஆனால் நமக்குள்ளே அவர் வல்லமையோடு இருக்கிறது மாத்திரமல்ல, நமக்கு முன்னாலே போகிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஆண்டவர் நமக்கு முன்பாக ஒரு மாதிரியை வைத்தார். முக்கியமான காரியம், ஆண்டவர் ரட்சித்தார், அவருடைய நம்முடைய பாவங்களெல்லாம் மன்னித்தார், நமக்குள்ளே இருக்கிறார், நமக்கு முன்னே இருக்கிறார். அது முக்கியமான காரியம். நாம் எங்கே போனாலும் இதை நம்ம விசுவாசிகள் இதை மறந்துட்டா போச்சு, அவ்வளோதான். விசுவாசு ஏதாவது ஒரு வழியை பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் இருக்கும்போதோ, அல்லது ஆஃபீஸில் இருக்கும்போதோ, அல்லது காலேஜில் இருக்கும்போதோ, அல்லது ஸ்கூலில் இருக்கும்போதோ, ஏதோ மற்ற இடத்துல வரும்போதோ, எப்படியாவது அந்த தேவனுடைய பிரசன்னம், ஆண்டவர் நம்மோடு கூட முன்னாலே இருக்கிறத மறக்காட்டி அவன் காரியங்கள் என்ன வருது. 16ஆம் சங்கீதம் பாருங்க. 16ஆம் சங்கீதம் 8வது தாவீது சொல்றான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கு. எப்போதும் ஆண்டவரை நம்ம வச்சிருக்கோம். சொல்றது லேசு, ஆனால் செய்யறது கஷ்டம். எப்போதும் தனிப்பட்ட முறையில் இருக்கும்போதோ, குடும்பத்தில் நம்ம இருக்கும்போதோ, பிள்ளைகளோடு இருக்கும்போதோ, அல்லது மனைவி புருஷனாக இருக்கும்போதோ, ஆஃபீஸில் இருக்கும்போதோ, அல்லது பிரயாணம் பண்ணும்போதோ, எங்கே இருந்தாலும் ஆண்டு சொல்றாங்க, கர்த்தரை எப்போது எனக்கு முன்னால், கர்த்தரை எனக்கு முன்னால். இது பெரிய ஒரு சேலஞ்சிங் ஒரு தாட். ஆண்டவர் எனக்கு முன்பாக தாவீதை நீ யோசித்து பார்த்தீங்கன்னா, அவன் என்ன படிச்சிருக்கான், எவ்வளோ படிச்சிருப்பான் யோசித்து பாருங்க. அவங்க அண்ணன் மாதிரி உள்ள ஒருத்தரும் கை கொடுக்கல. ஆண்டவர் கர்த்தரை அங்கே சொல்றான். தாவீது எழுதின மிக்தாம் என்னும் பொற்பான சங்கீதம், அதுதான் அவன் சொல்றான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலுவாழ்த்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஐ ஷல் நாட் பி மூவ்டு. ஆண்டவர் என் பக்கத்திலே, ஆண்டவருடைய பிரசன்னம், கர்த்தருடைய சமூகத்தை நாம் உணர்ந்து ஜீவிக்கக்கூடிய அனுபவம் நமக்கு இருக்குமானா நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாகும். நம்ம ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது, பிஸ்னஸில் இருக்கும்போது, பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போது, அல்லது வியாபாரங்களில் போகும்போது, ஆண்டவர் என் கூட இருக்கிறார், கர்த்தரின் பக்கத்திலே இருக்கிறார். தாவீது என்ன, எனக்கு அதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவனை எப்படி உயர்த்தியிருக்கிறார் ஆண்டவர். இன்னைக்கும் தாவீதுன்னு சொல்லிட்டு ஐயோ ஆண்டவர் அவனை பேத்தினார். 16ஆம் சங்கீதத்தில் அதான், கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறார்.
மாத்திரமல்ல, எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், அந்தபடி மெய்யான பரிசுத்த தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதாயிருக்கிற பரிசுத்த தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்தார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு வார்த்தை. இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்திலே பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். அப்ப இந்த உலகத்திற்கு நாம் இருக்கும்போது, நாம் தனிப்பட்ட முறையாக இருந்தாலும் பலவிதமான பாடுகளுக்குள்ளே, கண்ணீர்களுக்குள்ளே, பொருளாதார வேதனைகளுக்குள்ளே நாம் போகும்போதும் ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவரை விட்டுறக்கூடாது. ஆண்டவர் மாற்றம் அவர் எப்போதும் நம்மோடு கூட இருக்கிறார். பிரத்யட்சமாகும்படி இப்படி அவர் பிரவேசித்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் கர்த்தர் நம்மோடு. 103ஆம் சங்கீதத்தை வாசிக்கிறோம். 19ஆம் வசனம், கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ராஜரீகம் சகலத்தையும் ஆடுகிறார். எல்லாத்தையும் அவர் ஸ்தாபித்திருக்க ஆண்டவர். அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்தியா தேசத்திலே பூமி கலமான தேவங்கனை வணங்கினவர்களும் பிள்ளைகளும் வணங்கினவர்களும் சொந்தக்காரர்களுமாக ஊர்களாக நாம் இருந்தாலும் கூட ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது? நம்மோடு கூட இருக்கிறார். நம்மோடு கூட பெரியார் 9 பார்த்தோம். பெரியார் 9 பார்த்தோம். எப்போதும் நம்மோடு இருக்கிறார். அவருடைய உலகத்திலே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்திலே பிரத்யட்சமாக பற்றி, அதனாலே நமக்காக பிரவேசித்திருக்கிற ரட்சகர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு முன்னால இருக்கிறார். நமக்கு மேலே இருக்கிறார். எப்போ நம்ம உலகத்தில் கண்ணு மூடும் போதும் அப்படி சமூகத்துக்கு உலகத்தை பாடுகள் மத்தியிலே, கட்டங்கள் மத்தியிலே, கண்ணீர் மத்தியிலே ஒருவேளை நமக்கு சொந்தக்காரங்க கைவிடலாம், நம்முடைய இனத்தார் கைவிடலாம், எல்லாரும் கைவிட்டு போகலாம். நான் ஒன்று விட்டாலும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லை. உனக்காக என்னுடைய ஜீவனை கொடுத்தேன், உனக்காக என்னுடைய ரத்தத்தை இருக்கிறேன், மரணம் அறிந்து ஒன்று எடுத்துவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இப்படிப்பட்ட கர்த்தரை அறிந்து கொண்டிருக்கிற நாம் உழன்போடு அவரை நேசிப்போம். அதான் அவர் விரும்புகிற காரியம். நம்முடைய பணம், செல்வம் எல்லாம் அவர்கிட்ட இருக்கு, எல்லாம் இருக்கு, நமக்கு இருக்கு. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு முன்னால் இருக்கிறார், நமக்கு மேலே இருக்கிறார். ஒரு நாள் அவரை பார்ப்போம். அது வரைக்கும் நிச்சயமான உலகத்தில் அவருடைய வருகைக்கென்று ஆயத்தமாக இருந்து அவரை நாம் சந்திப்போம். தேவன் தாமே வசனங்களை ஆசிரியப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் என்பது பிதாவே, இந்த அருமையான கால வேலைக்காக சோத்திரம். உடன்போடு உண்மை நினைத்து அந்த அப்பத்தை விட்டு பாத்திரத்தில் பானம் பண்ணினோம். இப்பொழுது ஆண்டவரே, நாங்கள் காவியினுடைய சங்கீதத்திலிருந்து பகுதியை வாசித்தோம். ஆண்டவரே, நீ எவ்வளவா எங்களை நேசிக்கிறீர், எவ்வளவா எங்களை அரவணைக்கிறீர், எவ்வளவா எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் இந்தியா தேசத்தில் பிறந்து வளர்ந்தவர்கள், பூமியை கல்லுமான தேவங்களை வணங்கினவர்கள் ஐயா. ஆனால் எங்களை தேடி வந்தீர்கள். நாங்கள் ஒன்று தேடி போகவில்லை, நீரை தேடி வந்து எங்களுடைய கண்களை திறந்து உங்களை ரொம்பவோடு நினைத்து நாங்கள் ஜீவிக்க, மரண பரிந்து உங்களுக்கு உண்மையாக இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஒரு நாளில் உண்மை சந்திப்போம். எங்களை மூட்டு பிரிக்கக்கூடாத ஒரு இடம் வரப்போகிறது. அது வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்கும்போது நாங்கள் கர்த்தரை மாத்திரம் மையப்படுத்தி அவருக்கு மாத்திரம் சாட்சியாக ஜீவித்து போக திருவி செய்யும். உங்களுடைய சுவானத்தோடு அனுப்பும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஸ்தோத்திரத்தோடு ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாமத்தை ஸ்தோத்திரி, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, மறாதே.